ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படியே கார்டன் டூர் தான். எங்களுடைய கார்டன் டூர்ல வந்து இப்பதான் வந்து நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணதுல இருக்கு. அதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ இந்த கார்டன் டூர்ல வந்து பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். அப்புறம் அந்த சைடு ஃபுல்லா இப்ப நிறைய பிளான்ஸ் வந்து இங்க கூட வச்சிருக்கோம். இங்க வெளியவே வந்து நிறைய வச்சிருக்கோம். இங்க குட்டியா நிறைய வச்சிருக்கோம். அந்த பக்கம் எல்லாம் வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சைடு கூட வச்சிருக்கோம். இந்த சைடுல எல்லாம் கூட வந்து நாங்க நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்கோம். இப்ப இந்த சைடு கூட வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். இங்க இருந்து அந்த கேட் வரைக்கும் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சு இந்த சைடு கூட வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். என்னுடைய ஃபேவரட் பிளான்ட்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து துளசி. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து துளசி வச்சிருக்கோம். இப்போ பின்னாடி பக்கம் போகலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து கிரேப்ஸ் தான் இருக்கு. கிரேப்ஸ்ல வந்து நிறைய கிரேப்ஸ் வந்து காய்ச்சிருக்கு. அது எல்லாமே வந்து மேலே இருக்கு. இது வந்து நாங்கள் வைக்கல, ஆல்ரெடி இந்த வீட்டில் இருந்தவங்க வந்து வச்சிருந்ததுனால வந்து எங்களால் வந்து இது சரியா வந்து ஸ்பிளிட் பண்ண முடியல. அதுவே வந்து நாங்கள் வச்சிருந்தா வந்து அழகா ஸ்பிளிட் பண்ணிட்டு கிரேப்ஸ் வந்து கீழே விழுற மாதிரி வந்து நாங்கள் வந்து அழகா வச்சிருப்போம். இது வந்து நாங்கள் வைக்கல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து பிரான்ச்சஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வளருது. ஆனால் மேலெல்லாம் வந்து நிறைய கிரேப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பக்கம் கீழே வந்து பொட்டேட்டோ இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து லேடிஸ் ஃபிங்கரும் இருக்கு. ஸோ லேடிஸ் ஃபிங்கர் வந்து இப்பதான் வச்சோம். ரெண்டுமே வந்து வளர்ந்துருச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டுமே வந்து சாஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்திருக்கு. இந்த பக்கம் கீழே வந்து மணி பிளான்ட் இருக்கு. இங்க நிறைய வந்து அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம வெளில பார்த்தோம் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் செடி. இதெல்லாம் இந்த பக்கம் வந்து மல்லிப்பூ. இந்த சைட்லலாம் வந்து மல்லிப்பூ. இது வந்து கொய்யா செடி. இது கொய்யா மரம். 2 கொய்யா மரம் இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட வந்து 18 பனானா ட்ரீஸ் இருக்கு. 18 வாழை மரம் இருக்கு. எல்லாமே வந்து செவ்வாழை. அதுக்கப்புறமேட்டு வந்து சீத்தாப்புளி, மாதுளை பழம், போட்டா, இது எல்லாமே வந்து நிறைய இருக்கு. அப்புறமேட்டு வந்து மேங்கோ ட்ரீ கூட அங்க உள்ள ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒண்ணு நிறைய இருக்கு. இது பப்பாயா. இந்த பக்கமே வந்து பப்பாயா வச்சிருந்தோம். அது பப்பாயா. அதுக்கப்புறமேட்டு வந்து முருங்கை மரம் 2 முருங்கை மரம் இருக்கு. கொய்யா மரம். இதுவும் வந்து கொய்யா மரம். அதுக்கப்புறமேட்டு வந்து இதோ பாருங்க, ஃபுல்லாவே வந்து வாழை செடி தான். எத்தனை இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஓடு வந்து அப்படியே பின்னாடி சைடு வந்து சாஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ டாடி தான் பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணாரு. எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு. ஸோ இப்போ இது மட்டும் இன்னும் வந்து பண்ணணும். அது வந்து இன்னும் வந்து முடிக்கல. ஸோ இந்த ஓடெல்லாம் கூட வந்து ரொம்ப சாஞ்சிட்டு ரொம்ப டேமேஜா இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட வந்து கிளியர் பண்ணிட்டு நாங்கள் வந்து அழகா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடு மாதிரி தான் வந்து எல்லா ஓடுமே வந்து சாஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஓடு வந்து இப்போ இந்த ஓடு மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இந்த ஓடு எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். ஜெல்லி சிமெண்ட் வச்சு வந்து இந்த ஓடு எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஓடு மட்டும் நம்ம பண்ண போறோம். ஓடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பின்னாடி சாஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு டாடி வந்து அது ஃபுல்லாவே வந்து பண்ணிட்டாரு. இது எல்லாமே. ஸோ இன்னும் இது மட்டும் பண்ணணும். அது மட்டும் வந்து பண்ணிட்டா வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து இது ரெண்டுமே வந்து செட் ஆயிடும். ஸோ இவங்க 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டு பாப்பா. இவங்க வந்து எங்களுடைய நெய்பர்ஸ், என்னுடைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து எப்பவுமே வந்து ஜாலியா அடிக்கடி வந்து சண்டே டைம்ல வந்து எங்க கிட்ட பேசிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரீஸ் பார்க்க போலாம். உங்க நேம் என்ன? என் பேர் வந்து ரித்விகா. உங்க நேம்? என் பேர் வந்து தீக்ஷிகா. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க? நான் 4th ஸ்டாண்டர்ட். ஓகே. நிறைய கண்ணு தான் வந்திருக்கு. நிறைய வாழைச்செடி தான் வந்திருக்கு. நிறைய குட்டி குட்டி கண்ணு எல்லாம் வந்து இந்த பக்கம் கூட நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது வந்து கார்டன் மாதிரியே இல்ல. ஆக்சுவலா ஃபுல்லாவுமே வந்து எல்லாமே வந்து காஞ்சி போயிட்டு சில செடியெல்லாம் வந்து இல்ல. நிறைய செடி வந்து டாடி தான் வச்சாரு. இப்போ ரீசெண்டா குட்டி குட்டியா இருக்க செடி எல்லாமே வந்து டாடி தான் வச்சது. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாவே வந்து எங்க டாடி வச்சது. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து துளசி செடி, ஆலோவேரா, மணி பிளான்ட், அதுக்கப்புறமே ரோஸ். இது வந்து எல்லாமே வந்து பட் ரோஸ். சவுண்டு எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு, கோவில் திருவிழா. அது அங்க வந்து பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வேலை பண்ணேன். என்னன்னா டாடி வைக்கிற செடியெல்லாம் வந்துட்டு ஆர்வம் வந்துட்டு டொமேட்டோ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஆனா வந்து செடியே வரல. வெளில வந்து 2 செடி வச்சா அது செத்து போச்சு. அதனால வந்து நான் செடி பக்கமே போறது இல்லை இப்பெல்லாம்.
இது வந்து கருணக்கிழங்கு. இது உள்ள வந்து கருணக்கிழங்கு இருக்குமா? எனக்கு வந்து எங்க டாடி சொல்லி தான் தெரியும் இது கருணக்கிழங்கு செடின்னு சொல்லிட்டு. ஸோ கொய்யா செடியில பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கொய்யா வந்து காய்ச்சிருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் காய்ச்சிச்சு. அதை நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய குட்டி குட்டி குட்டியா காய்ச்சிருக்கு. எல்லாமே நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து கொய்யானா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு. எனக்கும் கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். ஓகே, பழுத்துச்சுன்னா கண்டிப்பா தரேன். ஸோ இங்க வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு, அங்கேயும் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு. இதெல்லாம் வந்து ரீசெண்டா தான் வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் வந்து நாங்க பிளான் பண்ணல. இதெல்லாம் வந்து ரீசெண்டா தான் வச்சிருக்காங்க போல. கொஞ்சம் தான் வந்து வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் பிளான் பண்ணதே கிடையாது. இது வந்து சாப்பிட்டு வந்து இந்த கொட்டையை வந்து போடும் போது அதுவா தானா வளர்ந்துருது. இது எல்லாமே வந்து அதுவா தானா வளர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பனானா இருக்கு. இந்த பக்கமே வந்து ஒரு கொய்யா செடி இருக்கு. அந்த கொய்யா செடியிலுமே வந்து 2 அதாவது நிறைய காய் காய்க்குது. ஆனா இந்த பக்கம் நான் என்ன சாப்பிட்டு பார்க்கல, அந்த பக்கம் செடியில தான் சாப்பிட்டேன். அது செம்மையா இருந்துச்சு. ஓகே, இது வந்து பலாப்பழம். ஸோ இது வந்து இப்பதான் வந்து குட்டியா வளருது. நான் வந்து இன்னொரு சம்பவமே பண்ணிட்டேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கார்டன் கிளீன் பண்ணும்போது இங்க வந்து கரும்பு செடி 2 சுகர் கேன் செடி வந்து வளர்ந்துச்சு. அது வந்து புல்லு நினைச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து வளருது. இது வந்து பரண்டை செடியா. இது வந்து ஆலிவள்ளி கிழங்கு. ஸோ அது வந்து டாடி வந்து கொண்டு வந்து வச்சாரு. இத அந்த பக்கமும் ஒண்ணு இருக்குதோ, இங்கேயும் ஒண்ணு இருக்கு. இது வந்து பைனாப்பிளா, எனக்கு இப்பதான் தெரியும். பைனாப்பிள் செடி வந்து வச்சிருக்காங்க. இங்க நிறைய குட்டி குட்டி செடி இருக்கு. ஆனா வந்து எது சொல்றது எது விடுறதுன்னு தெரியல. நிறைய அன்வான்ட் செடி கூட இருக்கு. அதெல்லாம் வந்து கட் பண்ணணும். இருக்கிற இடத்துல ஃபுல்லாவே வந்து நாங்க வந்து ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அரநெல்லிக்காய். ஸோ இது வந்து குட்டி குட்டியா வந்து வரும் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஆம்லா. ஸோ அதுதான் இது. மேல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கிரேப்ஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்கு. அது வந்து வீடியோ வந்து நான் எடுக்க சொல்றேன். இந்த கிரேப்ஸ் வந்து நாங்க எது காட்டலன்னா, காலைல வந்து வெளிச்சமா இருக்கிறதுனால வந்து கிரீனோட கிரீனா சேர்ந்து தெரியல. ஸோ அதனாலதான் வந்து நாங்க நைட்ல வந்து காட்டுறோம். நைட்ல வந்து அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வெளிச்சம் லைட் போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா, இங்க ஒரு கிரேப்ஸ் இருக்கு, இதோ இங்க ஒண்ணு இருக்கு, இதோ ஒரு கிரேப்ஸ் நிறைய இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது காலையில நாங்க எதுக்கு வந்து இப்போ பழுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடுறோம்னா, நிறைய அணில் அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பிட்றோம் பழுத்ததுக்கு அப்புறம். அதனாலதான் வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ் கிடையாது. இது காயா இருக்கிறதுனால வந்து கிரீனா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பிளாக்கா மாறிடும். ஸோ அதுக்குள்ள வந்து எடுத்துடலாம். இது ஃபுல்லா கிரீனா இருக்கிறதுனால வந்து காலையில வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா இதுவும் கிரீன் அதுவும் கிரீன் இருக்கிறதுனால வந்து சரியா தெரியல. ஸோ அதனால வந்து மார்னிங் கவர் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் வந்து நைட் கவர் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த பக்கம் வந்து ஃபுல்லா இப்போ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நாங்கள் வந்து பிளான்ஸ் பண்ண போறோம். இன்னும் நிறைய சீடு வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கோம். 45 சீட் கிட்ட வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நிறைய சீடு, கேப்சிகம்ல வெரைட்டிஸ், கியூக்கம்பர், நிறைய வந்து ப்ரோக்கலி எல்லாமே நிறைய வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து இதுல இந்த வீடியோலயே வந்து அந்த சீட்லாம் என்னென்ன சீடுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து கார்டன் டூர் முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து சீட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த சீட்ஸ். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து கோகோ பீட். இது பாத்தீங்கன்னா வந்து சாண்ட் தான். இது வந்து லைட்டா வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா வந்து நிறைய சாண்ட் வரும். குட்டிய சின்னதா கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து நம்ம வந்து இது பாட்குள்ள வந்து உடச்சு வச்சு தண்ணி ஊத்தினா பாட் ஃபுல்லாவே வந்து அந்த மண் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 46 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. இது வந்து அமேசான்ல தான் வந்து ஆர்டர் பண்ணோம். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 rupees. மொத்தமே வந்து 46 சீட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஜிப்கார்ல வந்திருக்கு. ரெட் கேப்சிகம், கஸ்டர்ட் பீன்ஸ், இது வாட்டர்மெலன், இது வந்து பிரிஞ்சால், இது வந்து பிட்டர்கார்ட் பாவக்காய், ராடிஷ், ஒயிட் ராடிஷ், கார்லிக், இது வந்து ஒரு கீரை. நெக்ஸ்ட் வந்து பேபி ஸ்பினச், இது வந்து ரெட் ராடிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆனியன், பிரிஞ்சால், இது வந்து கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், இது சில்லி, இது வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, இது வந்து பீஸ். இது ஆக்சுவலா வந்து ஸ்னேக் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல. இது வந்து பீட்ரூட்க்கு சீட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இது வந்து யார்ட் பீட்ஸா, மட்செட். இது வந்து மஸ்டர்ட், கார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட், சாரி வெஜிடபிள், அது ஸ்பினச். இது வந்து yellow capsicum, அது ரெட் கேரட். இது வந்து ரெட் கேரட், டொமேட்டோ. இது வந்து பாட்டில் கார்ட். அது வந்து இது வந்து கிரீன் பிரிஞ்சால். இது வந்து கிரீன் பிரிஞ்சால். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து பண்றோம். தேங்க் யூ.